பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எரேமியா 43ஆம் அதிகாரத்திலிருந்து 45ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு வாய்ப்பு கொடுக்கும் தேவன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அடுத்தடுத்த பெரிய அளவில் வாய்ப்புகளை கொடுக்கிறதாக இருக்கலாம், அல்லது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும்போது அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நம்மை சிட்சிக்காமல் ஆண்டவர் நம்மோடு பேசி நமக்கு வாய்ப்பு கொடுத்து மனம் திரும்புவதற்கு நேரம் கொடுத்து இப்படியாக நம்மை அன்பாக நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது அல்லது தண்டனைகளை கொடுத்து ஒரு சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரும்போது ஆண்டவர் அந்த தீர்மானங்களை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நாளும் எடுப்பதில்லை. இன்றைக்கி நாம் வேலை பார்க்குற இடத்துலையோ குடும்பத்திலேயோ நம்ம ஒரு சில காரியங்கள் நமக்கு விரோதமாக நடக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஜனங்களினால் ஏமாற்றப்படும் போது உடனேயே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில காரியங்களை செய்யக்கூடிய தேவனாக அவர் இல்லை. அவர் திட்டம் செய்கிறார். அந்த திட்டத்தை அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுகிறார். அதன் பிறகுதான் அந்த திட்டத்தை ஆண்டவர் செயல்படுத்துகிறார். இன்றைக்குள்ள தியானத்தில் நம்ம பார்க்கும்போதும் கூட ஆண்டவருடைய ஜனங்கள் அவருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்தபோது தண்டனை கொடுப்பதற்கு முன்பதாக அல்லது சிட்சைகளை கொடுப்பதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். 44ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி இருந்தேன். இப்போ ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு அல்ல, அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆனாலும் அந்த ஜனங்கள் அவர்களுக்கு செவி கொடுக்காததுனால 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய கோபம் அவர்கள் மேல் வந்தது, அந்த கோபம் அவர்கள் நடுவில் வெளிப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியம் அல்லது ஆண்டவர் இந்த இடத்துல செஞ்ச இந்த காரியம் வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கும்போது ஆங்காங்கே நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்களை எடுத்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிறவர் அல்ல, வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வளருவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார், மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு 4 விதமான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை குறித்து இன்னைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஜனங்களுடைய பாவங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக மிகவும் பெரிதாக இருந்தது நோவாவுடைய காலத்தில். அப்போ பெரிய வெள்ளத்தினால ஆண்டவர் பூமியை அழித்தார். ஆனால் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நோவா என்று ஒரு நீதிமானை தெரிந்து கொண்டு அந்த நோவாவின் மூலமாக ஆண்டவர் நீதியை அவர்களுக்கு சொன்னார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நோவா நீதியை பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்தான். பிரசங்கித்த பிறகுதான், எச்சரிப்பை கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தண்டனைகளை கொடுக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நினிவே பட்டணத்தை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். யோனா தீர்க்கதரிசி மூலமாக நினிவேக்கு விரோதமாக வரக்கூடிய அந்த செய்தியை ஆண்டவர் சொல்லுகிறார். உடனடியாக ஜனங்கள் மனம் திரும்புகிறாங்க. ஆனால் தொடர்ந்து அந்த மனம் திரும்புதலில் அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. நாகும் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம படிக்கும்போது, செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம படிக்கும்போது எப்படி நினிவே அழிந்து போகிறது என்பதை குறித்து கூட நாம் வாசிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட உடனே அவங்க மனம் திரும்பினாங்க. ஆனால் அந்த மனம் திரும்புதல் நிலையாக காணப்படவில்லை. அவங்க ஒரு அழிவுக்குள்ளாக போக வேண்டியதாக ஆயிற்று. மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக 1ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரைக்கும் யூதா தேசத்திற்கு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார்.
ஆனால் அந்த இடத்துல கூட ஆண்டவருடைய ஜனங்கள் அந்த எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால நடந்தது என்ன? அசீரியர்கள் வந்து அவர்களை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் அந்த எச்சரிப்பு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நான்காவதாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன இந்த 3 காரியங்களும் ஏற்கனவே நடந்தேறியாச்சு. நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய நாள். இந்த கர்த்தருடைய நாளை குறித்து அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களில் ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படியே நான் 14ஆம் வசனம் படிக்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைவேறாத ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே இருக்கிறது. கர்த்தருடைய நாள் வரும்போது இரவிலே திருடன் வருகிறதை போல இருக்கும். அப்பொழுது வானங்கள் எல்லாம் அகன்று போகும், பூதங்கள் எல்லாம் வெந்து உருகி போகும், அதில் உள்ள கிரியைகள் எல்லாமே அழிந்து போகும். இப்படி காரியங்கள் நடக்க போகிறபடியால் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தோடு நாம் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட தேவ பக்தியோடு நாம் வாழ வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். மிகுந்த பரிசுத்தத்தோடும் தேவ பக்தியுடனும் ஆண்டவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அப்போ அடிக்கடி ஆண்டவருடைய கடிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வரும்போது அதை நாம் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் இருக்கும்போது, திடீர்னு நமக்கு ஆபத்து வரும்போது நம்மால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கி வாய்ப்பு கொடுக்கும் தேவன் என்று நாம் தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்? எந்தெந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்? இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறீங்களா? அல்லது பரவாயில்ல, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், அது போதும், நாளைக்கு நடக்கிறத நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் என்றால் அதை மிகுந்த ஜாக்கிரதையோடு பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கலாம், ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்றையும் நான் இழந்து விடக்கூடாது, எங்கள் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே என்று நாம் கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறீர். நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது எப்படி நீங்கள் வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க என்று நாங்கள் பார்க்கிறோம். ஒருவர் கூட கெட்டு போவது உமக்கு சித்தமே அல்ல, ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று ஆண்டவரே நீர் தாமதித்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய வருகை தாமதித்து கொண்டு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அந்த நாட்களில் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். வரப்போகிற ராஜாவாகிய இயேசுவை சந்திப்பதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிப்பின் வார்த்தையாக இருக்கலாம், ஆண்டவருடைய வாய்ப்பாக இருக்கலாம், எதையும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.